ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலான்ட்டு எந்திரிச்சு வாசல் எல்லாம் கழுவிட்டேன். ஃபஸ்ட்டு ஆனால் கோலம் போடலான்ட்டு 4 மணிக்கே எந்திரிச்சு கழுவிட்டேன் குளிச்சுட்டு வந்து. ஆனால் நாய் குலைச்சிட்டே இருந்தது. பயமாக இருந்துச்சு. சரி ஓகே, ஏதோ நாயெல்லாம் குலைக்குது, இத்தனை நாளாக இல்லாதது இப்போ புதுசாக குலைக்குதுன்னு சொல்லிட்டு கழுவிட்டோமே. அதுக்கப்புறம் என்னான்ட்டு போய் பூஜைக்கு எல்லாம் விளக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்போ கூட பக்கத்தில் அந்த அக்கா கழுவிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் அவங்க வாசப்படி வச்சுருக்காங்க பின்பக்கமாகவும். சரி சவுண்ட் வந்துச்சு, அந்த அக்கா கழுவுறாங்களே கழுவலான்ட்டு. சரி கோலமும் போடலாம், அந்த அக்கா வந்துச்சுன்னா இந்த பக்கம் கோலமும் போடலான்னு பார்த்தேன். அந்த அக்கா வரல. சரி கழுவி விட்டுட்டு இதுக்கு மேலெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்க வெளியே வருவாங்க ஒரு டைம். அவங்களும் என் கூடவே 4 மணிக்கு எந்திரிச்சா சரி வீட்டில் அவங்க இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். அவங்க வேறு சென்னைக்கு போயிருந்தாங்க. ஒரு வேலை விஷயமா ஒரு நாளுக்கு மட்டும் போயிருந்தாங்க. சரி நான் நாய் குலைக்கிறனால கழுவி விட்டுட்டு இதுக்கு மேலெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் 6 to 7 மணிக்குள்ளே பூஜை பண்ணும்போது நம்ம கோலம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு விளக்கெல்லாம் நான் மஞ்சள் கரைச்சிட்டேன். மஞ்சள் கரைச்சிட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு குங்குமம் மட்டும் வச்சுட்டேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஒரு விளக்கு அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். சரி ஓகே, ரெடி பண்ணிக்கிட்டேன். குங்குமம், மஞ்சள், பூ, பட்டு எல்லாம் வச்சுட்டு எல்லாமே பூ அலங்கரிச்சிட்டு நானும் விளக்குக்கு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு 5 மணிக்குள்ளே ஏற்றிடலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. 5:40க்குள்ளே விளக்கேற்றிட்டா அது பிரம்ம முகூர்த்த பூஜைன்றாங்க. ஒருத்தர் 4 மணி 3:30 மணிக்குள்ளே 4:30 ஏற்றிட்டா தான் பிரம்ம முகூர்த்த பூஜைன்றாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல வரேன்னா 5:40க்குள்ளே நம்ம விளக்கேற்றிட்டாலே போதும். 6 மணிக்கு வரதுக்குள்ளே ஏற்றிட்டா அது ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஒருத்தர் சூரிய உதிக்கிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க, ஏற்றிடலான்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 4:30லேருந்து 5:40க்குள்ளே ஏற்றிடலாம் விளக்கு, ஒன்றும் தப்பில்லைன்னு சொல்லிவிட்டு சரி பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஒன்று பூவெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் பூ வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன்னா என்னோடய பையனையும் பசங்களையும் எழுப்பணும். எந்திரிச்சிட்டு அவங்க பூஜை பண்ணட்டும் அவங்களும் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 4:30 மணிக்கே நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா கோலம் போடல இல்லையா, அதனால் சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெளியே போய் நான் கோலம் போட்டிருந்தா 5 மணி ஆயிருக்கும். 4:30 மணிக்கே நான் ரெடி பண்ணிவிட்டு 5 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களை எழுப்பலான்ட்டு. சரி அவங்க அப்போ கூட எந்திரிக்கல. சரி நம்ம வீட்டில் ரூமில் மட்டும் நம்ம விளக்கேற்றிட்டு பூஜை ரூமில் வெளியே எங்கேயும் கற்பூரம் காட்ட வேணான்ட்டு நம்ம இங்கேயே காட்டிட்டு அங்கேயே வச்சிட்டேன். ஆனால் ஒருத்தர் பசங்க தூங்கியிருந்தால் விளக்கு ஏற்றலாமா வேணாமான்னு கேட்பாங்க நிறைய. அதாவது எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம இங்கேயே வீட்டில் மட்டும் பூஜை ரூமில் மட்டும் நம்ம ஏற்றி பூஜை பண்ணலான்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை நான் இதோட 3வது வாரம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நானும் நடுவில் அதாவது நாள் ஃபுல்லுக்க பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு பகலில் நான் தூங்குறது கிடையாது. பகலில் எனக்கு என்ன தான் நான் பண்ணாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால தான் நான் தூங்காமல் இருக்கிறனால தான் சரி எதுக்கு வேணாம் அப்படின்ட்டு மாமா அதாவது நீ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் பூஜை பண்ணிக்கோமான்னு சொல்லிவிடும். சரி மாமா நான் அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிவிடுவேன். எனக்கு ஆசை தான் டெய்லி பண்ணணுன்ட்டு. சரி பண்ண முடியல. சரி ஓகே கோலம் போடலான்னு 6 மணிக்கு வந்தேன். 6 மணியில் 5:45க்கு தான் வந்தேன். வந்தால் என்னாச்சு, எப்படி நீ கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு கொசு எல்லாமே என்ன அட்டாக் பண்ணிச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல. தப்பிச்சு ஓடிடுறா, அது என்னமோ காதி இருக்குது காதி வடிவேல் படத்துலேயே இருக்குது இந்த காமெடி.
கைப்புள்ள ஓடிடு தப்பிச்சு ஓடிடுன்ற மாதிரி ஆகிப்போச்சு அன்றைக்கி என் நிலமை. ஏன்னா வந்து ஃபுல் ஹேண்டு போட்டிருந்தா கை வந்து கடிச்சிருக்காது. சும்மா கடிச்சிட்டே இருக்குது. ஒரு கைக்கு 10 உட்காந்துட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்பா கடவுளே, இனிமேலெல்லாம் வந்து போட்டால் 4 மணிக்கே போட்டுடணும் கோலம். 4 இல்லை 5 மணிக்குள்ளே போட்டுடணும். இப்படியெல்லாம் வந்து கடி வாங்கிட்டு ஆல்ரெடி வந்து கொரோனா வருதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இது தேவையில்லைன்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று கோலம் போட்டால் போதும்டா சாமியை நினச்சி நானும் கோலம் போட்டுட்டு உள்ளே போயிட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் கடிக்குமான்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஏன்னா நான் கோலம் போட்டால் இருட்டோடவே போடுறேன். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக 6 மணிக்கு மேலே 6:30 அந்த டைமுக்கு தான் போடுவேன். ஆனால் இப்படி ஒரே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு கைக்கு காலுக்கு 10 உட்காந்துக்குது. பயமாக இருக்குது. உடனே எனக்கு கொரோனா ஞாபகம் வந்துச்சு. என்னோடய மாமா வேறு சொல்லியிருந்தாங்க, இப்போல்லாம் கொரோனா வந்துட்டுருக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்டும் சொன்னா, கொரோனா வேறு வந்துட்டுருக்குமா உஷாருன்னு. ஓகே, இதுக்கு மேலெலாம் ஆகுது. ஏதோ ஒரு கோலம் போட்டு ஓடிடலான்ட்டு கோலம் போட்டு வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு டீ போட்டு குடிச்சிட்ருந்தேன். அதான் சொன்னேனே, என்னோடய ஹஸ்பண்டு சென்னைக்கு போயிருந்தாங்கன்னு. அவரு இல்லாதனால எனக்கு டீ குடிக்கிறதுக்கு என் கூட உட்காந்து டீ குடிக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவர் மட்டும்தான். எப்போவுமே நான் டீ குடிக்கும்போது அவங்க கூட உட்காந்து குடிக்கிறனால ஃபீலிங் ஆயிடுச்சு. மாமாவை விட்டுட்டு டீ குடிக்கிறோம் அப்படின்ட்டு. சரி, கொஞ்ச நேரம் குடித்து உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இருட்டோடவே மாமாவுக்கு கால் பண்ணிட்டேன். என்ன பண்ணுற மாமா? என்னம்மா இவ்வளோ காலையில் ஃபோன் பண்ணி எழுப்புறேன், நான் வந்து தூங்குனதே 11 மணிக்கு தான்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு வச்சுட்டேன். முருங்கைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பீன்ஸு கொஞ்சம் தான் இருந்தது. சரி வச்சுட்டேன். நான் வந்து என்னென்ன காய் இருக்குமோ எல்லா காயும் போட்டு வச்சுருவேன். இதே காய் தான் வேணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். பசங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, மம்மி டாடி வைக்கிற டேஸ்ட்டு தான் வருது, அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க, நீ ஒரு மாதிரி வைக்கிறேன்னாங்க. சரி, ஓகே, நமக்கு வந்தது எங்கள் அம்மா கற்றுக் கொடுக்கல, என் மாமியார் கற்றுக் கொடுக்கல. நானே அடுத்தவங்க வைக்கிறது பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் நான் சமைக்க கற்றுக்கும்போது எனக்கு யூடியூப்ன்றது என்னன்னே தெரியாது. இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் யூடியூப்பில் அடி, பாரு, செய் சமையல், அவ்வளோதான். இப்போ எல்லாமே யூடியூப்பில் வர்றதுனால வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வராங்க இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது கொத்தவரைக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். மம்மி சப்பாத்தி செய்யுங்க அப்படின்னாங்க பசங்க. சரி பார்க்குறேன், செய்கிறேன்னு சொன்னேன். 5 மணிக்குள்ளே வந்து சாம்பாரும் வச்சாச்சு, பூஜை முடிச்சுட்டு. சரி, ஓகே, 6 to 7 மணிக்குள்ளே நம்ம வந்து வாசலுக்கு மஞ்சள் பூசலான்ட்டு நான் வந்து மஞ்சள் பூசுறதுக்காக ரெடி பண்ணேன். என்ன சொல்ல வரேன்னா, எப்படின்னா வந்து நமக்கு மஞ்சள் பூசுறது புதுசு கிடையாது எனக்கு. ஆனாலும் வந்து ஒரு டைமு மஞ்சள் பூசும்போது ஏதோ ஒரு பதட்டம் வந்துடும். நல்லா வருமா நல்லா வராதா என்ன பண்ணுறது, நம்ம நல்லா டிசைனாக போடணும் கோலம்னு ஆசைப்பட்டு நான் ஆசையாக வீடு கட்டும்போது, நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ பெருசெல்லாம் வாசல் எனக்கு அடிச்சுது. அப்போல்லாம் நான் வந்து கவலை இல்லை. இப்போ வந்து நமக்குன்னு நம்ம வீட்டு வாசப்படியில் கோலம் போடுறதுக்கு இத்தினூண்டு வாசப்படி வச்சு கொடுத்துட்டார் அவர் இன்ஜினியரு. சரி, அவரை பற்றி எல்லாம் எனக்கு இனிமேல் பேசணுன்னு அவசியமே இல்லை. ஓகே, நம்ம இருக்கிறதே நம்ம நல்லபடியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு எப்படி தெரியுமோ அப்படி கோலம் போடணுன்ட்டு இருக்கிறதுலே வாழ கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போல்லாம் எனக்கு என்ன தெரியும் கோலம், அது நான் போட்டுட்டு அலங்கரிச்சிட்டு வாசலுக்கு பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணேன். எவ்வளோ தான் நமக்கு வந்து அலங்கரித்து பார்க்கணுன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு வாசல் விஷயத்தில். சரி, அந்த கையில் வந்து நம்ம போடும்போது சின்னது இத்தினூண்டு போடும்போது அது வந்து அப்படியே சொதப்பிடுது கோலம். சரி, தெரிஞ்ச மாதிரி நம்ம போட்டுட்டு மஞ்சள், குங்குமம், பட்டு, பூ எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு 6:30க்குள்ளே எல்லாம் போட்டுட்டேன். கோலமும் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு அதாவது மாமா கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க.
என்ன பண்ணுறது என்ன பண்ணுறேம்மா அப்போவே 6 மணிக்கே கால் பண்ணேன், இப்போ இவ்வளோ நேரம் ஆகுது காலே பண்ணலன்னாங்க. சரி ஓகே நான் வந்து மம்மா வாசல் பூசிட்டு இருந்தேன்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே ஏதோ பண்ணம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் நான் வாசலுக்கு எல்லாம் கோலம் டிசைன் போட வந்தேன். என்ன பண்ணுறது பிட்டு பிட்டா ஆயிடுச்சு. சரி நமக்கு இருக்கவே இருக்குது கலர் பொடி மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு கலர் பொடி போட்டுட்டு நான் மேனேஜ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டேன். நான் எப்போவுமே இந்த லக்ஷ்மி தாயாருக்கு கால் பாதத்தை நானே வரைவேன். ரெடிமேடு வந்து விற்கிறது இருக்கும். நான் வந்து ஒரு டைம் அது இருக்குது அது வந்து போடுவேன். இது சின்ன வாசல் இல்லையா அதனால் அதுவே நான் போட்டுக்கிறது. சின்ன வாசலுக்கு இதே செட் ஆகிடும் நம்ம கையிலே போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் இதே போட்டு விடுறது. ஆனால் வந்து மஞ்சள் பொடி காலியாக இருந்தது. சரி அதே பச்சை கலர் தான் க்ரீன் கலரே நம்ம வந்து போட்டு முடித்தாச்சு. சரி இதுக்கு மேலே இந்த சின்ன வாசலில் என்ன டிசைன் பண்ணுறதுன்னு எப்போவுமே நான் வந்து திரிஞ்ச கோலம் இது ஒன்று தான் நான் வந்து போடுவேன். இவ்வளோண்டு இருக்கிற வாசலுக்கே நான் என்ன டிசைன் பண்ணுறதுன்ட்டு நினச்சிப்பேன். ஒரு டைம் ரொம்ப ஃபீல் ஆகும். நானும் ஆல்ரெடி மாமா ஒரு டைம் கேட்டுட்டேன், மாமா இது வந்து வாசல் மட்டும் எடுத்துகிட்டு வேற வைக்க முடியாதான்னு. இப்போ கை வச்சா என்ன சர்வசாதாரணமாம்மா அதெல்லாம் நல்லபடியாக வைக்கணுன்னா 1,00,000 வேணும், என்ன ஈஸியாக கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே மாமா நாளைக்கு வந்து இது ஒன்று தான் நம்ம வீட்டில் குறை சின்ன வாசப்படி என்ன அப்படியெல்லாம் நினைக்காதம்மா இருக்கிறதே வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் அது வந்து அவ்வளோதான் அதோட மறந்துட்டேன். வாசப்படி இது இருக்கிறது எப்போவுமே என்னால் எப்போ முடியுதோ அப்போ வாசப்படி பூஜை நில வாசல் பூஜை பண்ணுறது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுடுவேன். அது வந்து எப்போவுமே இல்லை தாமரை பூ போடுவேன், இல்லைன்னா வந்து இந்த டிசைன் கோலம் போடுவேன். இன்னொன்று வந்து ஒரு பூ கோலம் சின்ன கோலம் போட்டுட்டு ரெடிமேடு வச்சுருக்காச்சு அதில் போடுவேன். சரி இதுதான் நமக்கு சட்டு இந்த வாசலுக்குன்ட்டு நான் எப்போவுமே இது போடுவேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து சொதிப்பிட்டேன் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னா மஞ்சள் கொஞ்சோண்டு பொடி இருந்தது, கொஞ்சோண்டு அப்படியே இது பண்ணிட்டு தொடச்சிக்கலான்ட்டு தொடச்சி வச்சுட்டேன். கை டச் ஆகி வந்துடுச்சு. சரி ஓகே இருக்கிறது அதை வந்து உடச்சி போட்டுட்டு என்னோடய பையன் கடைக்கு போகிறேன் மம்மின்னு சொல்லிவிட்டு கடைக்கு போனாங்க. நானும் வந்து அதான் பிரித்திங்கா தேவி கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு நான் அம்மா ரெடி ஆகுங்க போகலாம் அப்படின்னேன். பாப்பா என்ன இல்லை நான் தலைக்கு குளிக்கணும் மம்மி லேட்டாக போகலான்னா, சரி ஓகே லேட்டாக போயிட்டு ஒரு 12:30 மணிக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12:30 மணிக்கு நாங்கள் ரெடியாகி போனோம். சரி துளசி முன்னாடி மஞ்சள் பூசி ரொம்ப நாளாக இருந்தது. வர பூசுவேன், ஆனால் போன வாரம் கொஞ்சம் விட்டுட்டேன். சரி ஓகே மஞ்சள் பூசிட்டு கொஞ்சம் இந்த கோலம் போட்டுட்டேன். அப்போவும் இருக்கவே இருக்குது என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே வந்து அந்த நாய்க்குட்டி பக்கத்து வீட்டு நாய். ஆனால் எனக்கு நாய் பார்த்தா அப்புறம் மாடு இது ரெண்டுமே பார்த்தா எனக்கு பயம். சின்ன வயசில் ஒரு டைமு நான் ஒசூருக்கு போனேன். சின்ன வயசுன்னா என்னோடய பிள்ளைங்களுக்கு சின்ன வயசு கூட்டிகிட்டு போனேன். மேரேஜ் ஆகி புதுசில் இங்கே வந்த புதுசில் ஒசூர் போனால் மாடு என்ன பண்ணிச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு ஸ்டொமக் மேலேயே அப்படியே குத்த வந்துச்சு. அப்பத்துலேருந்து எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறது பாஞ்சிடுச்சு அப்படியே மேலே ஏறல அவ்வளோதான். கையை அது சின்ன மாடுன்றனால நான் தப்பித்தேன். கை வச்சு பிடிச்சிட்டேன் நத்தியை அப்படியே பிடிச்சிட்டு அப்பத்துலேருந்து நான் ரொம்ப பயந்துக்கிறேன் மாடுக்கு. இந்த நாய்க்கு மட்டும் எனக்கு எப்போவுமே பயம். என்ன சொல்ல வரேன்னா எப்போவுமே எனக்குன்னு இந்த திருடுங்க இந்த மாதிரி யாருக்குமே நான் பயப்பட மாட்டேன். நாய் அப்புறம் மாடு இதுக்கு தான் நான் ரொம்ப பயந்துட்டு வாழ்ந்துட்டுருப்பேன் எப்போவுமே. ஏன்னா என்னால் ஓட முடியாது, அதனால் பயந்துப்பேன். அந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் என்கிட்ட இருக்குது. சரி ஓகே எல்லாம் வந்து பூ வச்சுட்டு பூஜை பண்ணிட்டேன்.
பூஜை பண்ணிவிட்டு வாழைப்பழமும் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாப்பா போயின்னு சொன்னேன். மம்மி பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, நைவேத்தியத்துக்கு வாழைப்பழம் துளசி அம்மனுக்கு எப்போவுமே வச்சு கும்பிடுவேன். இந்த வாட்டி மறந்துட்டேன். சரி ஓகே. தம்பி வந்து அவன் தர்மஸ்தலம் போகணுன்னு பசங்களோட கேட்டுட்டு இருந்தார். சரி நானும் வந்து டாடிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அவர் வேறு சென்னைக்கு போயிருந்தாங்க. அதனால் நான் வந்து வேணான்னு சொல்லிகிட்ருக்கேன்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்தார் தம்பி. அதனால் நான் வந்து அனுப்ப மாட்டாங்க மம்மின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தானா. சரி ஓகே, ஏதோ ஒன்று நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். சரி இது வந்து வேலைக்கிழமையோடது. துணியெல்லாம் மடிச்சிட்டு நல்லபடியாக எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதாவது எது கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன். எப்படி சொல்கிறதுன்னா, நான் இன்னும் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.